அந்த பழத்தோட வாசனை காடு முழுக்க வீச ஆரம்பிச்சது. அந்த வாசனையை நுகர்ந்து பறவைங்க எல்லாரும் அந்த மாம்பழத்தை சாப்பிடுறதுக்காக அந்த மரத்துக்கிட்ட வந்தாங்க. தன்னோட பழங்களை பறவைங்க எல்லாரும் சாப்பிடுறத நினைச்சு அந்த மாமரத்துக்கு கர்வம் ரொம்பவே தலைக்கேறி இருந்தது. ஒரு நாள் காலையில மீனுக்குருவி அந்த மாம்பழத்தை சாப்பிடுற ஆசையில அந்த மரத்துக்கு வந்தா. மாமரமே, உங்களோட மாம்பழங்களை நான் சாப்பிடணும்னு ஆசையா வந்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் பழங்கள் தருவீங்களா? என்ன பறவையே, ரொம்ப அதிசயமா என்கிட்ட பர்மிஷன் எல்லாம் கேக்குற? ஏதோ நான் வேணான்னு சொன்னா நீ போறா மாதிரி பேசுற. எப்படியும் பழத்தை சாப்பிடுறதுன்னு வந்துட்டேன். அப்புறம் என்ன கேள்வி? எவ்வளவு வேணுமோ பறிச்சு சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாவும் கர்வமாவும் பேசினது. அதனால மீனுக்குருவி அந்த மாமரத்துக்கிட்ட இருந்து ஒரே ஒரு பழத்தை மட்டும் பறிச்சு சாப்பிட்டா. பிறகு மீனுக்குருவி அந்த மாமரத்து பக்கத்துல இருக்கிற இழந்த மரத்தையும் பார்த்தா. அதுல இருக்கிற அந்த சிவப்பு வண்ண பழங்களை பார்த்ததும் அவளுக்கு அது சாப்பிடணும் போல தோணுனது. உடனே அந்த இழந்த மரத்துக்கிட்ட போய் அவ இந்த மாதிரி கேட்டா. இழந்த மரமே, எனக்கு உன்னோட பழத்தை பார்த்ததும் சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. எனக்கு கொஞ்சம் பழங்களை நீ தருவியா? தாராளமா பறவையே, உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பழங்களை நீ பறிச்சு சாப்பிடு. நான் மாம்பழம் மாதிரி இனிப்பா இல்லைன்னாலும் ஓரளவுக்கு உனக்கு சாப்பிடுறதுக்கு சுவையானவனா இருப்பேன். இந்த இழந்த மரத்தோட தன்மையான பேச்சு கேட்டு மீனுக்குருவி ரொம்பவே அசந்து போய் அதை பார்த்தா. பிறகு அதுல இருந்து நிறைய பழங்களை பறிச்சு சாப்பிட ஆரம்பிச்சா. எழுந்த மரமே, உண்மையாலுமே அந்த மாம்பழத்தோட சுவையை விட உன்னோட சுவைதான் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு. உன்னோட பழத்தை மட்டும் காட்டுல இருக்கிற பறவைங்க சாப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மாமரத்து பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இதை கேட்டு அந்த இழந்த மரம் ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. அதே சமயம் அந்த மாமரமும் குருவியோட பேச்சு கேட்டு ரொம்பவே கடுப்பாயே நின்னுது. என்ன திமிரு இருக்கும் இந்த குருவிக்கு? போயும் போயும் அந்த இழந்த பழத்தோட என்ன போய் வச்சு பேசிட்டு போகுது. இருக்கட்டும், இதுக்கு ஒரு நாளைக்கு பாடத்தை கத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த இழந்த மரத்து மேல ரொம்பவே கோபமா நின்னுட்டு இருந்தது. அந்த நேரம்னு பார்த்து காலு கோரி அப்படிங்கிற அந்த 2 காகங்களும் மாமரத்து பக்கத்துல வந்தாங்க. காகங்களா, என்னோட பழங்களை நீங்க சாப்பிடணும்னா அதுக்காக நீங்க எனக்கு ஒரு வேலையை செஞ்சாகணும். நாங்க வேலை செய்யணுமா? அட கடவுளே, எங்களுக்கு வேலை செய்யறதுன்னா சுத்தமா பிடிக்காது. ஆனாலும் உன்னோட சுவையான பழங்களை சாப்பிடணுமே. சரி, என்ன வேலைன்னு சொல்லு. நீங்க நினைக்கிற மாதிரி இது ரொம்ப சிரமமான வேலையெல்லாம் கிடையாது. இதோ என் பக்கத்துல நிக்கிறதுல ஒரு இழந்த மரம். அதுல இருக்கிற பழங்கள் மொத்தத்தையும் நீங்க பறிச்சு கீழே போடணும். அப்பதான் உங்களுக்கு என்னோட இனிப்பான பழங்கள் கிடைக்கும். பழம் சாப்பிடுற ஆசையில உடனே அந்த காகங்கள் 2 பேரும் இழந்த மரத்துல இருக்கிற மொத்த பழங்களையும் பறிச்சு கீழே போட்டாங்க. இதனால இழந்த மரம் ரொம்பவே கவலைப்பட்டுச்சு. காகங்களா, எதுக்காக இப்ப என்னோட பழங்கள் மொத்தத்தையும் நீங்க பறிச்சு கீழே போட்டீங்க? எனக்கு என்னோட பழங்கள் இல்லாம என்ன பார்க்கவே சுத்தமா பிடிக்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்க என்னோட பழங்களை பறிச்சு சாப்பிட்டுருக்கலாம். ஆனா இப்படி யாருக்கும் பயன்படாத மாதிரி வீணா கீழே போட்டுட்டீங்களே. சி, என்ன, உன்னோட பழங்களை சாப்பிடணுமா? லே, உன் பழத்தை நினைச்சாலே எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு. யாராச்சும் இழந்த பழத்தை போய் சாப்பிடுவாங்களா? அங்க பாரு, அந்த மாமரத்துக்கிட்ட எவ்வளோ இனிப்பான பழங்கள் இருக்குன்னு. அதை விட்டுட்டு புளிப்பும் இனிப்பும் கலந்த உன்னோட பழத்தை யார் சாப்பிட விரும்புவாங்க? சரி சரி, ரொம்ப அழுது சீன் போட்டுட்டு இருக்காத. உன் அழுகையை கேட்டாலே எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி கோரி ரொம்ப கோபமா பேசினா. பிறகு அந்த மாமரத்துக்கிட்ட வந்தா. காகங்களா, நீங்க பண்ணின இந்த செயல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. என்னோட பழங்கள் மொத்தமும் உங்களுக்கு தான். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பழத்தையும் நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னது. பிறகு காகங்கள் அந்த மரத்துல இருந்த நிறைய பழங்களை சாப்பிட்டாங்க. அந்த பாமரம் ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. மீனுக்குருவி அவளோட நண்பனான லூசி புறாவை அழைச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தா. என்னாச்சு இந்த மரமே? எதனால உன்னோட பழங்கள் மொத்தமும் கீழே விழுந்து கிடக்கு? குருவியே,
என்னோட பழங்கள் மொத்தத்தையும் அந்த காகங்கள் தான் பறிச்சு கீழே வீசினாங்க. எல்லாம் இந்த மாமரத்தோட வேலைதான். அதுதான் அந்த காகங்களை ஏவி விட்டு என்னோட பழங்களை கீழே பறிச்சு வீச சொன்னது. அதுக்கு நான் அது பக்கத்துல இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. என்னை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னா. சரி மரமே, நீ இதை நினைச்செல்லாம் ஒன்றும் வருத்தப்படாத. நான் போய் அந்த மாமரத்துக்கிட்ட உனக்காக பேசுறேன். கண்டிப்பா அது உன்னோட நிலைமைய புரிஞ்சுக்கும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி பிறகு அந்த மாமரத்துக்கிட்ட வந்தா. மாமரமே, எதுக்காக நீ அந்த இழந்த மரத்துக்கு இவ்வளோ தொல்லையை கொடுக்குற? அது உன்னோட பக்கத்து வீட்டுல இருக்கு. நாளைக்கு உனக்கு ஒரு ஆபத்துன்னா அதுதான் முதல்ல ஓடி வந்து உனக்கு உதவி செய்யும். குருவியே, என்ன தைரியம் உனக்கு? இத்தனோண்டு குருவியா இருந்துகிட்டு இவ்ளோ பெரிய மரம் என்கிட்ட வந்து அறிவுரை கூறிக்கிட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து ஓடிடு. அந்த இழந்த மரம் பேச்சு கேட்டுட்டு நீ என்கிட்டயே வந்து எதிர்த்து பேசுறியா? இங்க பாரு குருவி, நான் எவ்வளவு அழகா இருக்கேன். அந்த மரம் என்னடான்னா அதோட முட்களை வச்சு காத்தடிக்கும் போதெல்லாம் என் மேல உரசிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. அந்த குருவிக்கு வக்காலத்து வாங்கிட்டு நீ இங்க வந்தனா நாளையில இருந்து என்னோட பழத்துல இருந்து ஒண்ணு கூட உனக்கு தரமாட்டேன். ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடு அப்படின்னு சொல்லி மீனு கிட்டையும் ரொம்ப கோபமா பேசுனுச்சு. பிறகு மீனுக்குருவி அந்த இழந்த மரத்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு அங்கிருந்து தன்னோட வீட்டுக்கு வந்தா. மீனுக்குருவி பேசிட்டு போனதை நினைச்சு அந்த மாமரம் ரொம்பவே கோபமா இருந்தது. எப்படியாச்சும் இழந்த மரத்தை பழி வாங்கணும்னு நினைச்சது. எவ்வளவு தைரியம் இருக்கும்! இந்த இழந்த மரம் ஒரு குருவியை ஏவி விட்டு என்ன திட்ட சொல்லுது. என் பக்கத்துல இருக்கிறதுனால தானே அது இவ்வளவு பண்ணுது. இன்னைக்கு அதை தடம் தெரியாம ஆக்கிடுறேன். அப்ப புரியும் நான் யாரு, என்னோட மகிமை என்னன்னு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள திட்டம் தீட்ட ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்திலேயே காகங்கள் 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. என்னாச்சு மாமரமே, எப்பயும் நல்லா சிரிச்சு சந்தோஷமா இருப்ப. இன்னைக்கு என்ன, உன் முகம் ரொம்பவே வாடி போயிருக்கு. என்ன நடந்தது? மாமரமோ நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த காகங்கள் கிட்ட சொன்னது. நான் இனிமே அந்த பறவைக்கு பழம் தர மாட்டேன்னு சொல்லிட்டேன். எப்படியும் பசியோட ஒரு நாள் என்கிட்ட வந்து கேட்கும். அப்ப வச்சுக்கிறேன் அந்த குருவிக்கு. இப்போ நீங்க எனக்காக வேற ஒரு காரியத்தை பண்ணணும். என்ன பண்ணணும் மாமரமே? என்னன்னு சொல்லு. உனக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம். அந்த இழந்த மரம் சொல்லி கொடுத்துதான் அந்த மீனும் இந்த மாதிரி பேசினா. அவளை இதுக்கு மேலேயும் நான் விட்டு வைக்கிறதா இல்ல. நீங்க எனக்காக ஒரு காரியம் பண்ணுங்க. அவளோட கிளைகள் மொத்தத்தையும் வெட்டி கீழே போடுங்க. அவ கிளை இல்லாம மொட்டை மரமா நின்னாதான் அவளை பார்த்து போற வர பறவைங்க எல்லாம் ஏளனம் பண்ணி சிரிப்பாங்க. அப்பதான் தெரியும் என்னோட பவர் என்னன்னு அப்படின்னு அந்த மாமரம் சொன்னது. பிறகு காகங்கள் 2 பேரும் அந்த மாமரத்து பேச்சை கேட்டு இழந்த மரத்துல இருக்கிற கிளைகள் எல்லாத்தையும் வெட்டி கீழே போட்டாங்க. இதனால இழந்த மரம் ரொம்பவே அழ ஆரம்பிச்சது. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இழந்த மரம் அழறத பார்த்து அந்த மாமரத்துக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. இப்படியே நாட்களும் நகர ஆரம்பிச்சது. கொஞ்ச நாள்ல அந்த காட்டுல பருவமழை காலம் தொடங்கியது. அன்னைக்கு ராத்திரி பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. அந்த மழையில காட்டுல இருக்கிற எல்லா மரங்களும் காத்தோட திசைக்கு ரொம்ப வேகமா ஆட ஆரம்பிச்சது. புயல் காத்து வேகமா அடிச்சதுல மாமரம் வேரோட சாஞ்சி கீழே விழுந்தது. ஆனா இழந்த மரமும் அதோட கிளைகள் மொத்தத்தையும் அந்த காகங்கள் வெட்டினதுனால ரொம்பவே எளிமையா இருந்தது. அந்த புயல் காத்து அந்த இழந்த மரத்தை எதுவுமே பண்ணல. மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சது. மாமரமும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தது. அந்த நேரம்னு பார்த்து மீனுக்குருவி அந்த இடத்துக்கு வந்தா. பறவையே, என்னோட நண்பன் மாமரத்துக்கு நீ உதவி பண்ணணும். ராத்திரி பெஞ்ச மழையில அவன் வேரோட சாஞ்சிட்டான். எப்படியாச்சும் அவனை நிமித்து வச்சு அவனுக்கு ஒரு வாழ்க்கைய கொடு அப்படின்னு சொல்லி அந்த இழந்த மரம் மீனுக்குருவி கிட்ட கேட்டது. மீனுக்குருவியோ மாமரத்தோட அந்த நிலைமைய பார்த்து அதோட நண்பர்களை கூப்பிட்டுட்டு அந்த இடத்துக்கு வந்தா. பிறகு பறவைங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த மாமரத்தை வேரோட நிமித்த வச்சு அதுக்கு ஒரு வாழ்க்கைய கொடுத்தாங்க. இழந்த மரமே, தயவு செஞ்சு நீ என்ன மன்னிச்சிரு.
நான் உன்னை என்னோட எதிரியா தான் பார்த்தேன். ஆனா எனக்கு ஒரு ஆபத்துன்னு வந்ததும் நான் செஞ்ச அத்தனை கெட்டதையும் நீ மறந்து எனக்காக இவ்ளோ பெரிய உதவிய செஞ்சிருக்க. நீ மட்டும் அந்த பறவை கிட்ட என்னை காப்பாத்த சொல்லலைன்னா கண்டிப்பா இந்நேரம் நான் இறந்து போயிருப்பேன். உயரத்துல வேணா நான் உன்னோட பலசாலியா இருக்கலாம், ஆனா மனசளவுல நீ தான் என்னை விட ரொம்ப உயர்ந்தவனா இருக்க. அப்படின்னு சொல்லி இழந்த மரத்தை ரொம்பவே பாராட்டுனுச்சு. மாமரத்தோட இந்த மனமாற்றத்தை நினைச்சு இழந்த மரமும் மீனவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஒரு வழியா இயற்கை தந்த பாடத்தால இப்போ மாமரத்தோட கர்வம் மொத்தமும் போய் நல்ல ஒரு அழகான வாழ்க்கைய அது வாழ ஆரம்பிச்சது. மீனும் மாதிரியே தான் நானும் என்னோட வேலையை தொடர்ந்து உங்களுக்காக பண்ணிட்டு இருக்கேன். ஆனா உங்கள நிறைய பேரு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா எனக்கும் அது ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும். நீங்க எனக்காக கொடுக்குற ஒரு பெரிய பரிசாவும் இருக்கும். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அன்னைக்கு காலையில மீனுக்குருவி சந்தைக்கு போய் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அவளோட வீட்டுக்கு வந்துட்டு இருந்தா. அம்மா, உங்களுக்காக நான் இவ்ளோ நேரம் ஜன்னல் பக்கமாவே உட்கார்ந்திருந்தேன் தெரியுமா? ஏம்மா இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு? லக்கி, ரொம்ப நாளா நீ அம்மா கிட்ட ஆசைப்பட்டு ஒன்று கேட்டல்ல, அதுக்காக தான் அம்மா உனக்கு வாங்குறதுக்காக அலைஞ்சிட்டு இருந்தேன். இப்பதான் அது கிடைச்சிச்சுமா அப்படின்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்த நெயில் பாலிஷை எடுத்து தன்னோட பொண்ணு லக்கி கிட்ட கொடுத்தா. அதை பார்த்ததும் லக்கிக்கு ரொம்பவே சந்தோஷம் தாங்க முடியல. அம்மா, ரொம்ப நன்றிம்மா. எனக்கு தெரியும் எங்க அம்மா எப்படியாச்சும் எனக்கு நெயில் பாலிஷ் வாங்கி தந்துடுவீங்கன்னு. அம்மா, நான் இதை எடுத்துட்டு போய் நீலு கிட்ட காட்டிட்டு வரவாம்மா? நீலு இதை பார்த்தா ரொம்பவே சந்தோஷப்படுவா. சரிம்மா, வேகமா போயிட்டு வீட்டுக்கு வந்துடணும் சரிம்மா, நான் உடனே வந்துடுறேன். அப்படின்னு சொன்ன லக்கி பிறகு ரொம்ப சந்தோஷமா அந்த நெயில் பாலிஷை எடுத்துக்கிட்டு தன்னோட தோழி வீட்டுக்கு பறந்து போனா. என்ன, எனக்கு இல்லாம இந்த மீனுவோட பொண்ணு இவ்ளோ சந்தோஷமா பறந்து போறா. அவ கையில கூட ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு போறா. பார்க்கிறதுக்கு நெயில் பாலிஷ் மாதிரில தெரியுது. சரி, எதுக்கும் போய் பக்கத்துல பார்க்கலாம். அப்படின்னு யோசிச்ச கோரிக்காகம் பிறகு லக்கிய பின்தொடர்ந்து போனுச்சு. அவ கையில இருக்கிற நெயில் பாலிஷை பிடுங்கிட்டு ரொம்ப வேகமா அங்கிருந்து பறந்து போனுச்சு. என்னோட நெயில் பாலிஷ், எனக்கு நெயில் பாலிஷ் வேணும். அப்படின்னு சொல்லி லக்கி ரொம்பவே அழ ஆரம்பிச்சா. லக்கியோட சத்தத்தை கேட்டு அவளோட தோழி நீலு அங்க வந்தா. என்னாச்சு லக்கி? எதுக்காக அழுதுட்டு இருக்க? நீலு, உன்கிட்ட காட்டுறதுக்காக நான் நெயில் பாலிஷை எடுத்துட்டு வந்தனா அத அந்த கோரியத்தை பிடுங்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு அந்த நெயில் பாலிஷ் போனதை நினைச்சு ரொம்ப வருத்தமா இருக்கு நீலு. இதுக்கெல்லாம் நீ அழாத, சரியா? நான் என் அம்மா சந்தைக்கு போகும்போது உனக்கு நிறைய நெயில் பாலிஷ் வாங்கிட்டு வர சொல்றேன். அப்படின்னு சொல்லி தன்னோட தோழிக்கு அவ ஆறுதல் சொன்னா. பிறகு அன்னைக்கு ராத்திரி பொழுதும் வந்தது. லக்கி அவ கூட்டுல படுத்து தூங்கிட்டு இருந்தா. உனக்கு நெயில் பாலிஷ் வேணுமா? அப்படின்னா நாளைக்கு நீ என்ன வந்து பாரு. நான் உனக்கு நிறைய வண்ணத்துல நெயில் பாலிஷ் தரேன். கண்டிப்பா நான் வரேன். நெயில் பாலிஷ் மரமே, கண்டிப்பா நான் வந்துடுறேன். என்ன லக்கி, உனக்கு கனவுல கூட நெயில் பாலிஷ் பத்தி தான் கனவு வருமா? ஆ, என்னம்மா? அப்படின்னா இவ்வளவு நேரம் நான் கனவுல தான் பேசிட்டு இருந்தேனா? அம்மா, என்னோட கனவுல ஒரு நெயில் பாலிஷ் மரம் வந்துச்சும்மா. அந்த நெயில் பாலிஷ் போனா போகட்டும். நான் அம்மா உனக்கு வேற ஒரு வண்ணத்துல நெயில் பாலிஷ் வாங்கி தரேன். அதையே நினைச்சிட்டு நீ தூங்குற. அதனாலதான் உனக்கு மரத்துல கூட நெயில் பாலிஷ் காய்க்கிற மாதிரி கனவு வந்திருக்கு. அமைதியா படுத்து தூங்குடா செல்லம் அப்படின்னு சொல்லி தன்னோட பொண்ணுக்கு ஆறுதல் சொன்னா. பிறகு மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சிச்சு. எனக்கு ராத்திரி ஒரு அதிசய கனவு வந்தது. அந்த கனவுல ஒரு மரம் நிறைய நெயில் பாலிஷ் காய்ச்சிருந்துச்சு தெரியுமா? என்ன லக்கி சொல்ற? மரத்துல நெயில் பாலிஷ் காய்ச்சிருந்ததா? ஆ, ஆமா நீலு, அந்த மரம் என்கிட்ட நிறைய பேசினுச்சு. அப்படின்னு சொல்லி அந்த கனவுல பார்த்த அத்தனை விஷயத்தையும் நீலு கிட்ட சொன்னா. எனக்கு என்னமோ நாம அந்த கனவுல வந்த இடத்துக்கு போனா கண்டிப்பா நமக்கு நெயில் பாலிஷ் கிடைக்கும்னு தோணுது. பிறகு பறவைங்க ரெண்டு பேரும் அந்த நெயில் பாலிஷ் மரத்தை தேடி பறக்க ஆரம்பிச்சாங்க. கனவுல வந்த ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்க போனாங்க.
பிறகு லக்கியோட கனவுல பார்த்த அந்த நெயில் பாலிஷ் மரத்துக்கு அவங்க வந்தாங்க. ஆ, என்ன அதிசயம்! இந்த மரம் மொத்தமும் இவ்ளோ நெயில் பாலிஷ் இருக்கே! வாங்க குழந்தைங்களா, உங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். வாங்க, சந்தோஷமா வந்து என்னோட நெயில் பாலிஷை பறிச்சுக்குவோங்க. என்ன மரமே, நீ இவ்ளோ அழகா பேசுற! ஆமா, எனக்கு நெயில் பாலிஷ் தேவைப்படுதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? நேத்து அந்த காகம் உன்கிட்ட இருந்து நெயில் பாலிஷை பிடுங்கிட்டு போணுச்சுல்ல, அப்போ நீ ரொம்ப பாவமா அழுத. அதான் நான் ராத்திரியே உன்னோட கனவுல வந்தேன். நல்ல வேளை நீ ரொம்ப சீக்கிரமாவே என்னை கண்டுபிடிச்சு வந்துட்ட. இந்தா, என்னோட நெயில் பாலிஷ் மொத்தத்தையும் பறிச்சுக்கோ அப்படின்னு அந்த அதிசய மரம் சொன்னது. இப்போ 2 பேரும் ஒரு கூடை நிறைய நெயில் பாலிஷை சேகரிச்சாங்க. ரொம்ப நன்றி மரமே, எங்களுக்கு நெயில் பாலிஷ் கொடுத்ததுக்கு. ஆனா ஒரு நெயில் பாலிஷ் எடுத்துட்டு போகும்போதே அந்த கோரியத்தை பிடுங்கிட்டாங்க. இப்போ இவ்வளோத்தையும் நாங்க எடுத்துட்டு போறது பார்த்தாங்கன்னா கண்டிப்பா இதையும் அவங்க பிடுங்கிப்பாங்க. கோரி உங்களை பார்த்தான்னா அவகிட்ட என்னோட மரம் இருக்கிற இடத்த சொல்லி இங்க அனுப்பி வைங்க. அவளுக்கு நான் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன். சரியா? இப்போ நீங்க பயப்படாம போகலாம் சரி மரமே, ரொம்ப நன்றி. அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க 2 பேரும் அங்கிருந்து பறக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ அவங்களோட காட்டுக்குள்ள வந்தாங்க. இந்த மீனுவோட குழந்தை தினமும் ஒரு அதிசயத்தை பண்ணிட்டே இருக்கா. நேத்து என்னடானா நெயில் பாலிஷை எடுத்துட்டு போனா, இன்னைக்கு என்னடானா ஒரு கூடை நிறைய நெயில் பாலிஷை எடுத்துட்டு போறா. இந்த குருவிக்கு மட்டும் எங்க இருந்துதான் இவ்வளவு நெயில் பாலிஷ் கிடைக்குது? இன்னைக்கு இத நாம கண்டுபிடிச்சே ஆகணும். அப்படின்னு யோசிச்ச கோரி பிறகு அவங்கள வழிமறைச்சு பேச ஆரம்பிச்சா. ஏய் குழந்தைங்களா, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. ஆமா, உங்களுக்கு இந்த நெயில் பாலிஷ் எங்க இருந்து கிடைக்குது? அத்தை, எங்களை தயவு செஞ்சு போகிறதுக்கு விடுங்க. நான் உங்களுக்கு நெயில் பாலிஷ் இருக்கிற இடத்த சொல்லிடுறேன். அத்தை, இந்த பக்கமா போனீங்கன்னா மலைகளையும் புல்வெளிகளையும் தாண்டி ஒரு பெரிய நெயில் பாலிஷ் மரம் இருக்கு. அந்த மரத்துல இருந்து தான் நாங்க தினமும் நெயில் பாலிஷ பறிச்சுட்டு வரோம். ஓஹோ, அப்படியா? சரி, இப்போ நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்க. அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சா. ரொம்ப சந்தோஷமா அந்த மரம் இருக்கிற இடத்துக்கு பறந்து போனா. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குழந்தைங்க சொன்ன அந்த இடத்துக்கு போன கௌரி அங்க இருக்கிற மரத்தை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டா. இன்னையிலிருந்து இந்த மரம் எனக்கு மட்டும்தான் சொந்தம். இதுல இருக்கிற நெயில் பாலிஷ தினமும் ஒண்ணு ஒண்ணா பறிச்சு நம்ம கைகள்ல போட்டுக்கலாம். அப்படின்னா இந்த காட்டுலயே நான் தான் பெரிய பேரழகியா இருப்பேன். அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா அந்த மரத்து பக்கத்துல போனா. அவ எதிர்பார்க்காத நேரத்துல மரம் அவளை தலைகீழா தூக்குனுச்சு. என்ன தைரியம் இருந்தா குழந்தைகளை ஏமாற்றி நீ நெயில் பாலிஷ கொடுக்குற. இன்னையிலிருந்து உனக்கு யாரையும் ஏமாற்றணுங்கிற எண்ணமே வரக்கூடாது. உன்னோட மனசுல கெட்ட எண்ணம் போற வரைக்கும் நீ என் மரத்திலேயே தலைகீழா தொங்க போ. அப்படின்னு சொல்லி அவளோட கிளைகளால கோரிய அதுல கட்டி வச்சா. தயவு செஞ்சு என்ன விட்டுரு மரமே. இனிமே நான் யார்கிட்டயும் எதையும் திருட மாட்டேன். தயவு செஞ்சு என்ன விட்டுரு. நீலு, இந்நேரம் அந்த கோரி ஆண்டி அங்க போயிருப்பாங்க. மரம் சொன்ன மாதிரியே அவங்களுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்துருக்கோம். இனிமே அவங்க நம்ம கிட்ட இருந்து எதையுமே திருட மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.